வணக்கம், நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தாஸ் கேக்ஸ் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி பலரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருந்த ஒரு ரெசிபி. இது பலர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரு ரெசிபி. ஸ்பெஷலி பெர்த்தில் இருக்கவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். பலருக்கு நான் இந்த கேக் நான் செய்து கொடுத்துருக்கேன். வெஜிடேரியன் சாக்லேட் கேக். இதில் முட்டை கிடையாது. அப்புறம் வேயிங் மெஷின் வச்சு நீங்கள் நிறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே கப் மெஷர்மெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது ரைஸ் குக்கர் கப். ஸோ இந்த கப்பில் தான் நான் எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். பிளெயின் ஃப்ளவர் 4.5 கப்ஸ். சுகர் 3 கப் எடுத்திருக்கேன். இந்த சுகர் கெஸ்டர் சுகர். அப்படி இல்லைன்னா சாதாரண சுகராக இருந்தால் நீங்கள் பவுடர் பண்ணி உபயோகப்படுத்தலாம். இன்றைக்கி சாதாரண சுகர் தான் நான் எடுத்திருக்கேன். கெஸ்டர் சுகர் என்கிட்ட இல்லை இன்றைக்கி. ஸோ அதனால் 3 கப் நார்மல் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதை பவுடர் பண்ணி நீங்கள் உபயோகப்படுத்தலாம். வினிகர் 3 டேபிள் ஸ்பூன்ஸ். பால் எடுத்துருக்கிறேன் பாருங்கள், 1.5 கப். அப்புறம் தண்ணி 1.5 கப். ஆயில் நீங்கள் வெஜிடபிள் ஆயில் தான் இதுக்கு கண்டிப்பாக உபயோகப்படுத்தணும். கனோலாவோ சன்ஃப்ளவர் ஆயில் எதுவும் வேணாம், வெஜிடபிள் ஆயில். இது சோடா பைகார்பனேட் 3 டீஸ்பூன்ஸ். அப்புறம் உப்பு 1 டீஸ்பூன். கொக்கோ பவுடர் 3/4 கப். இதுக்கு எங்களுக்கு வெனிலா எசன்ஸும் வேணும். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஆனால் இது ரொம்ப சுவையான ஒரு கேக். வீட்டில் ஒரு பூஜையோ இல்லைன்னா ஒரு கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கோ எதுக்குமே நீங்கள் இந்த கேக் தாராளமாக செய்யலாம். எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வெஜிடேரியன் சாக்லேட் கேக் ப்ரிப்பரேஷன் வெரி வெரி சிம்பிள். முதல்ல நாங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் போட்டுக்கலாம். அதாவது 4.5 கப் மைதா மாவு பிளெயின் ஃப்ளவர் எடுத்துருக்கேன். ஸோ அது முதல்ல போடுவோம். சுகர், அதாவது ஒயிட் சுகர் நான் சொன்னேன் பவுடர் பண்ணி எடுக்க போகிறேன். பவுடர் பண்ண உடனே இந்த குவான்டிட்டி பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அதே அளவு தான் 3 கப்ஸ் சுகர், ஒயிட் சுகர். கொக்கோ பவுடர் 3/4 கப் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இது ரைஸ் குக்கர் கப்பில் தான் நான் எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். எல்லாமே அதே மெஷர்மெண்ட்ஸ் தான். சோடா பைகார்பனேட் எடுத்திருக்கேன் 3 டீஸ்பூன்ஸ். இது உப்பு 3/4 டீஸ்பூன் உப்பு. ஸோ இது முதல்ல நாங்கள் கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது சிம்பிள், வெரி சிம்பிள் ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு யார் வேணாலும் இது செய்யலாம். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் மாவு நான் சளிச்சு தான் வச்சுருக்கேன். ஓகே, ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் பால், அப்புறம் ஆயில், தண்ணி, இது 3ஐயும் நீங்கள் சேர்க்கணும். ஸோ வாட்டர் எடுத்துருக்கேன் பாருங்கள், 1.5 கப்ஸ். ஆயில் 1.5 கப்ஸ். பால் இதுவும் அதே அளவு 1.5 கப்ஸ் எடுத்துருக்கேன். வினிகர் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் இங்கே சேர்த்துருக்கேன். வெனிலா, நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வெனிலா எசன்ஸ் நான் ரொம்ப தாராளமாக போடுவேன் எல்லாத்துக்குமே. பிகாஸ் இட்ஸ் மை ஃபேவரட் இன்க்ரீடியண்ட். அது நல்லாவும் இருக்கும். ஸோ வெனிலா கொஞ்சம் நீங்கள் நிறையவே இதுக்கு போடலாம். ஒரு அளவுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன்ஸ். முதல்ல பீட்டரால் பீட் பண்ணாமல் முதல்ல இந்த ஒரு ஸ்பெச்சுலாவால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வினிகர் நாங்கள் எதனால் சேர்க்குறோன்னா, ஸோ சோடா பைகார்பனேட்டை சீக்கிரமாக ஆக்டிவேட் பண்ணுற ஒரு வேலையை தான் இந்த வினிகர் செய்யுது. ஸோ அதனால தான் இதுக்கு நாங்கள் வினிகர் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லை, கேக் நல்ல சாஃப்டாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் பீட் பண்ணால் போதும். ரொம்ப பீட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா சுகர் நாங்கள் இதில் பவுடர் பண்ணி வேறு போட்டிருக்கோம். ஸோ அதனால ரொம்ப ஒன்றும் பீட் பண்ண வேண்டியது இல்லை. கேக் டின்ஸ் தயாராக வச்சுருக்கிறேன். அதில் இதை போட்டுடலாம். போட்டு நாங்கள் பேக் பண்ணுவோம். 180 டிகிரி சென்டிகிரேட் ஒரு 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் எடுப்போம். ஆனால் நான் 2 சின்ன
டின்ஸில் போட போகிறேன். அது வந்து கொஞ்சம் நேரம் வந்து பேக் ஆகிறதுக்கு குறைவாக எடுக்கலாம். பாருங்கள், 2 7" டின்ஸில் நான் ஊற்றிருக்கிறேன் இந்த கேக் மிக்ஸ்சரை. இது வந்து நான் சாண்ட்விச் பண்ண போகிறேன். ஸோ சாண்ட்விச் பண்ணுறதால அரைவாசிக்கும் குறைய தான் இந்த டின்ஸில் நான் ஊற்றிருக்கிறேன். அப்புறம் வந்து அந்த கேக்குக்கு மேலே போடுறதுக்கு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பேப்பர், அதாவது பட்டர் பேப்பர். இது வந்து நாங்கள் கேக் டின்ஸ் லைன் பண்ணுறது எப்படின்னு ஷாந்தாஸ் கேக்ஸில் நான் தனியாகவே ஒரு எபிசோட் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் தயவு செய்து பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. பட்டர் பேப்பரை வந்து இந்த கேக்குக்கு மேலே போட்டு 45 minutes to 1 hour எடுக்கும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இது வந்து நான் கேக் மிக்சர் வந்து குறைவாக இருக்கிறதால, கேக் சின்னது, ஸோ அதனால் டைமும் கொஞ்சம் குறைவாக தான் வரும். அது வந்து நீங்கள் ஒரு 1/2 hour அப்புறம் கேக்கை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பேக் பண்ண போடலாம்.